இறைவன் என்பவர் யார்? அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். கோடான கோடி படைப்புகளின் காரணகர்த்தாவாக விளங்குகிறார் பரம்பொருள் என்ற இறைவன். அதாவது அனைத்து படைப்புகளின் இயக்கத்தின் தன்மையை நிர்ணயித்தவராக உள்ளார். அதனால் அனைத்து படைப்புகளின் தன்மையை அறிந்தவர், பேராற்றல் மிக்கவர், மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவர் என்பதை அறிய முடிகிறது. அதனால்தான் எந்த மனிதனும் உலக நிகழ்வுகள் எதனால் நிகழ்கிறது என்பதை அறிய முடியாதவனாக வாழ்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக நாளை அல்லது அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பதை நிர்ணயிக்கும் தகுதியற்றவனாக வாழ்கிறான். எனவேதான் இறையாற்றலுக்கு நிகரானவன் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார். இறைவனால் படைக்கப்பட்ட கோடான கோடி படைப்புகளுக்கு இயக்கம் தேவையல்லவா? அதற்காகத்தான் பஞ்சபூதங்களை உருவாக்கினார். இந்த பஞ்சபூதங்கள் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைகளின் கூட்டு இல்லாமல் எந்த படைப்பும் இயங்காது. அதாவது ஒவ்வொரு படைப்பிலும் இந்த 5 பூதங்களை பார்க்க முடியும். நமச்சிவாய என்ற பெயரில் இந்த 5 பூதங்களை குறிக்கும் சொல்லாக வைத்திருக்கிறார்கள். பிரபஞ்சமானது இந்த 5 சேர்க்கையால் உருவானது. அதேபோல் இந்த மனிதனும் இந்த 5 பூதங்களால் உருவானவன். அதனால்தான் மனிதனானவன் தாயின் கருவறையில் ஒரு பூதத்திற்கு 2 மாத வீதம் 5 பூதங்களுக்கு 10 மாதம் தாயின் கருவறையில் வசிக்கிறான். இவை இல்லையில், இந்த பஞ்சபூதங்கள் இல்லையில் உலகம் இயக்கமில்லை. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறார் இந்த இறைவன். இத்தகைய சிறப்புமிக்க இறைவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, குழந்தைகள் இல்லை. அதனால் இறைவன் அதன் மீது பற்று வைப்பதில்லை. மேலும் இறைவன் யாராலும் உருவாக்கப்படவில்லை. எனவே அவர் பிறப்பு இறப்பு அற்றவர், அழிவற்றவர், என்றும் நிலைத்திருப்பவர். எனவே அவர் எந்த துன்பங்களுக்கும் ஆட்படாதவர், உருவமற்றவர். அதனால் கண்களால் பார்க்க முடியாது. இறைவன் போல் எவரும் இல்லை. அதனால் இறைவன் ஒருவனே. அதனால் இத்தனிமையில் சுகம் காணக்கூடியவராக உள்ளார். எந்த தேவையும் அற்றவர். எனவே மனிதன் இறைவனுக்காக செய்யும் எந்த செயலும் சென்றடையாது. படைப்புகளின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர். எனவே அவர் மனிதனிடமிருந்து எதுவும் பெற்றுக்கொள்வதில்லை. இறை சக்திக்கு மேல் எந்த சக்தியும் கிடையாது. அதனால் படைப்பை ஆளக்கூடியவராக உள்ளார். இறைவன் மனித அறிவுக்கு புலப்படாதவர். எனவே இறைவனின் உண்மை நிலைமை அறிய இயலாது மனிதனால். இறைவன் பரிசுத்தமானவர். எனவே அவர் தர்மத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர். தான் விரும்பும் செயலை தன் வாக்கால் நிறைவேற்றக்கூடியவர். அதனால் அவருடைய செயலுக்கு எந்த ஒரு படைப்பும் தேவையில்லை, எந்த ஒரு நபரும் தேவையில்லை, எந்த ஒரு நபருடைய தொகுதியும் தேவையில்லை. படைப்புகளின் காரணகர்த்தாவாக உள்ளார் நமது இறைவன். எனவே மனிதனுடைய அனைத்து செயல்களும் இறைவனுடைய விருப்பங்களாக உள்ளன. விருப்பங்களாக உள்ளன. ஆனால் அந்த விருப்பம் தர்மத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும். இறைவன் என்றால் பரம்பொருள். அத்தகைய இறைவனை உணர்வின் மூலமே மனிதன் தொடர்பு கொள்ள முடியும். ஏனென்றால் இறைவன் மனித கண்களால் பார்க்க முடியாதவனாக உள்ளான். பார்க்க முடியாத தன்மையில் மனிதனை படைத்துள்ளார் இறைவன். கோடான கோடி படைப்புகள் அனைத்தும் இறைவன் விதித்த விதியில் இம்மியளவும் மாறாமல் செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது. எனவேதான் இறைவனை அவனின்று ஓரணுவும் அசையாது என்கிறோம். எனவே வணக்கத்துக்குரியவராகவும் போற்றுதலுக்குரியவராகவும் அனைத்து தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராகவும் இறைவன் உள்ளார். ஓ நமோ நாராயணாய.